நான் கொடுக்கும் செய்தி விளங்க முடியாதபடி என் இருதயத்திலே ஒரு சந்தோஷம். இவ்விதமாக ஆராய்ந்து யேசுவா என்ன சொன்னார், யாருக்கு அதிகாரம் கொடுத்தார், சர்ச் என்று சொல்லி உள்ளே வந்தவர்கள் எப்படி வந்தார்கள் எல்லாம் தெளிவாய் போடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போதைய கிறிஸ்தவ சபை தமிழிலே, ஆனால் சர்ச் எல்லாருக்கும் பழக்கம், அந்த சொல் எங்கே இருந்து வந்தது தெரியாதபடினாலே பல தரப்பட்ட மனுஷர்கள் எப்படி எகிப்திலே 400 வருஷங்கள் இருந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் ஜனம் அதிக தேவனாலே அவர் வல்லமையினால் விடுதலையாக்கப்பட்ட பொழுது அவன் அவர்களை துரத்தி விட்டான். நடுராத்திரிலே எழும்பி இருந்து இவர்கள் ஒரு பழையின ஜனங்கள் எங்கட வீட்டு பக்கத்தில் எல்லாம் மக்கள் இருந்துப்பாங்க தானே, எய்த்தியர் எத்தனை வருஷமா பழகி இருப்பாங்க, மாத்து கல்யாணம் செய்திருப்பாங்க, அவர்களுக்கு கட்டளைகள் இருக்கவில்லை, வாழ்க்கையின் ஒழுங்குமுறை இருக்கவில்லை. Nothing. Imagine. So விடுதலை கொடுக்கும் நேரத்தில் எத்தனையோ பேர் எகிப்தியர் அங்கே இருக்கிறார்கள். The Bible says a mixed multitude came out with them. A mixed multitude. பலதரப்பட்ட வித்தியாசமான புறஜாதி ஜனங்கள் அவர்களோட புறப்பட்டார்கள். நாங்கள் பெறுகிறோம், அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, நாங்களும் போறோம், அப்ப நீங்க இன்னாராக்கிட்ட குடும்பம் வர்றாங்களா கேட்டிருப்போம். அந்த ராத்திரிலே மரணம் விழுந்து கொண்டு இருக்கிற கேட்டார்களோ தெரியாது. இதே மாதிரி ஒரு சர்ச் என்று சொல்லி ஒரு இடத்துல குடிசையோ ஹாலோ வீடோ அல்லது ஏதோ ஒரு கட்டடமோ அண்டு போட்டு கொஞ்சம் பேர் அங்க போய் பிறகு வேறு வராக்கள் வந்தா அது சர்ச் அல்ல. சர்ச் என்ற இங்கிலீஷ் சொல் பலதரப்பட்ட மொழிகளிலே இருந்து உலாவி வந்திருக்குது. ஜெர்மன் பாஷை, கிரீக் பாஷை இதழில் இருந்து வந்து கடைசியாக இப்பொழுது பாவிக்கிற இங்கிலீஷ் சொல் அது யேசுவோட பேர் ஜீசஸ் எப்படியோ அது மாதிரி தான் சர்ச். ஜீசஸுக்கு அர்த்தம் இல்லை. அதி உயர்ந்த தேவன் அவருடைய தகப்பன் ஜீசஸ் என்று கொடுக்கவில்லை, யேசுவா. தேவனே நம்முடைய ரட்சிப்பு யேசுவா. அவரது தகப்பனின் பெயர் யெகோவா. பலர் வித்தியாசமாக உச்சரிக்கிறார்கள். யாஷுவா, யாஷுவா அப்படியெல்லாம். We are going to stick to one. எப்படியாய் உச்சரிக்க வேண்டும் என்கிறதில்லை. அவர் கட்டளையை போடவில்லை. ஜீசஸ் என்கிற ஆக்களும் இங்கிலீஷிலே
தேவன் கோபிக்க போறவில்லை. ஆனால் ஆராய்ந்து படித்தால் அவரது பெயர் இங்கிலீஷ் பெயர் அல்ல, ஜீசஸ், யெஷுவா. சோ அதை வீணாக பாவிக்க கூடாது என்று மட்டுமே கூறியிருக்கிறது ஒழிய பிழையாக உச்சரிக்க கூடாது என்று எழுதவில்லை. டோன்ட் யூஸ் இட் இன் வெயின். அவர் பெயரை நேற்றைய தினத்தில் பல காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். நாங்கள் விவியில் தமிழிலே எப்படி போட்டிருக்குது, சிலர் சபையை கட்டுவேன், சிலர் திருச்சபையை கட்டுவேன். ஐரோனோ திரு என்ற சொல்ல எங்கிருந்து வந்ததோ தெரியாது. மிகவும் கவனமாக பார்க்க வேணும். தேவன் அவர் வாயினாலே சொன்னதும் இயேசுவின் வாயிலே அவரது சொற்களை போட்டதும் எங்களுக்கு தெரிய வேணும். ஏன் நாங்க வேற மொழிபெயர் நம்ப? உனக்கு வைராக்கியம் இருந்தால் இது என்ன டாடி? நாங்கள் டாடி என்றது இயேசுவின் தகப்பனை, இங்க பிதா பிதா என்று போட்டிருக்கு. சோ இதுல மத்தேயு 16 what time did I start? 45. இதிலே மத்தியாவு 16-18 பிள்ளைகளை கவனமாக எழுங்க. பிகாஸ் நான் இந்த சபையை என்ற தமிழ் சொல்லை சொன்னால் உனக்கு விளங்கும், ஆனால் அர்த்தம் தெரியாது. படிப்புக்கு நேரத்தில் நீ இருக்கிற இடம் சரியா? ஒரு இடத்துக்கு போக இங்கே இருந்து அம்பாறை என்ற போய் பார்ப்போம். நீ ஏறினதுக்கு பிறகு சொல்லுகிறார்கள் அவன் பஸ் ஸ்டார்ட் பண்றான், இது வேற இடம் போது, உடனே இறங்க மாட்டியா? போட மாத்தி போட்டான். இப்படி பலர் சபைங்கிற சர்ச்ங்கிற ஒரு தலையங்கத்தில் இருக்கும் ஒரு குடிசை வீடு, ஹால் அல்லது அதற்காக போடப்பட்ட ஒரு பில்டிங், அதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் இங்கே இருக்கிறேன், என் நோக்கம் என்ன? வஞ்சிப்பு. பழையான பஸ்ல ஏறி இருக்கிற மாதிரி பழையான பிளைட் ஒன்றுக்கு போக முடியுமா? விமானத்தில் இதெல்லாம் அறியணும். அப்ப நான் இதை சொல்லும் பொழுது இவ்வளவு வருஷமும் நான் இருந்து என்ன செய்கிறேன், என்னத்தை கேட்டேன், என்ன காரணம் நான் இங்க போறது? தாய்தப்பன் வந்தபடியால் வந்தேனா அல்லது யாரை பார்க்க போனேன்? என்ன நோக்கம்? 99% தெரியாது. இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியா மற்ற தேசங்கள் they don't know why they are there. So இயேசுவா சொன்ன நீ பீட்டராய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் இங்க போட்டிருக்க என் சபை. இந்த சபைங்கிற தமிழ் சொல்லுக்கு கிரேக்க பாஷை போட்டது ஒரிஜினல் எக்லேசியா. எக்லேசியா வெளியே அழைக்கப்பட்டவர்கள், எல்லாருக்கும் அழைக்கப்பட்டவர்கள் என்ற சொல் தெரியும். இதை நாம் மறுபடியுமாக
அதி உயர்ந்த தேவன் அடியினாலே வழிநடத்தப்பட்டு சொல்லுவது நீ கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, உன் நோக்கங்களை மாற்றி, உன் திசையை மாற்றி, டிரெக்ஷன், நீ மனம் திரும்பி அவருடைய நிபந்தனைக்குள்ளாய் வந்து மற்றவர்களுக்கும் யேசுவை சொன்னார் ஞாபகமா, முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். இன்னும் நிறைய ஜனம் பிந்தி போயிருக்கிறார்கள். கத்தோலிக்கர்களே, மெதடிஸ்டிலே, ஆங்கிலிக்கன் கூட்டத்திலே, சபை என்று சொல்ல மாட்டேன், அது எக்லேசியா, இன்னும் மற்ற கூட்டங்கள் நிறைய தற்போதைய ஆவிக்குரிய சபை என்பது 99.9% உள்ளே பெருமை கொண்டு இவர்கள் என்னத்துக்கு இருக்கிறார்கள், எதற்காக போனார்கள், போதையருக்கா, பாட்டுகளுக்கா, அல்லது என்ன காரியம், வீடு கொடுக்கிறாங்கன்னா உண்மையான சில கதைகளை கேட்டேன். அது இப்ப வேண்டாம். ஒரு ஆள் கெஞ்சி கேட்டது, ஏன் இப்ப போறீங்க, விட்டுட்டு அடுத்த கிழமை போங்க, ஒரு வீடு ஒன்று சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு தரலாம். ஒரு வழிகாட்டி அந்த கூட்டத்தை எதுவும் இதுகளுக்கு எக்லேசியா என்று சொல்லலாமா? பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க. அடுத்தது, தேவனுடைய வார்த்தை யார் கேட்பார்கள்? உண்மை உள்ளவர்கள். பரிசேயர் மாயமாலத்தின் ஆவி உள்ளவர்கள் கேட்க மாட்டார்கள். பிசாசு அவன் பெருமை கொண்டு விழுந்தான். அந்த பெருமை என்கிற பாவம் பரம்பரையாகவும் வரும். தாப்பனுக்கு தாக்கி இருந்த பிள்ளைகளுக்கு அப்பா முகத்துல நடையில சொல்றான், பார்வை அது எழுதி வச்சே இருக்கிறார். மாட்டிமையான கண்கள். நான் நினைக்கிறேன் அந்த பெருமை நாவை கண்ணில் வந்து இருக்கு, அல்லவே கண்ணவருக்கு மாட்டிமையான கண்கள். விழுகிற படிக்கு முன்னானது மனமேட்டிமை, இருதயத்திலே பெருமை. இதோண்டு பேய் யாருக்காவது இருந்தா காட்டாத, உனக்கு பெருமை இருக்கு. நோ, அது அதனுடைய சுபாவம். யேசுவுக்கு ஆப்போசிட். அவர் தாழ்மை, மரண பரியந்த தாழினார். அடுத்த பாவம் என்று சொல்கிறேன், அதை விவரமாக கற்பிக்கவில்லை. இதை அறிய வேணும். மாயமாலம். மாயமாலம் உள்ள போதையர்களை பைபிள் டீச்சர்ஸ் மனுஷர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். வேதபாரகர் என்றால் the teachers of the law. They teach Torah. Bible teacher என்று பாருங்களேன். சுத்த மாயமாலம். அதை பற்றி பிறகு நாங்கள் பேசுவோம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, என் சபையை கட்டுவேன், என் எக்லேசியாவை கட்டுவேன். யார் கட்டுறது? இயேசுவா. இப்ப வீடு வீடா சனம் இந்த ஓட்டிங்குக்கு எலெக்ஷனுக்கு போற மாதிரி வீடு வீடா போய் என்ன செய்றீங்க? அப்படியா, ஒரு இடம் போகலையா? அப்ப நீங்க வர்றாமே, நான் உனக்கு ஊழியம் தாரன், நான் உங்களுக்கு வீடு தாரன், உங்களுக்கு குசினி தாரன், உங்களுக்கு ஒரு கிணறு கட்டி தாரன், நீங்க வாங்குவாங்க. இது இப்ப முந்தைய நடந்தது, இப்ப கூடுதலா.
ஆச்சரியம். பீட்டருக்கு கிடைச்ச வெளிப்படுத்துதல் அதி உயர்ந்த தேவன் இயேசுவின் தகப்பனாலே கொடுக்கப்பட்டது. இயேசுவா சொன்னார், பீட்டர், இந்த வெளிப்படுத்துதல் மனுஷன் உனக்கு கொடுக்கவில்லை, வானங்களிலே இருக்கிற என் தகப்பன் டாடி உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ஆகையால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். You don't have to put that for a long time. Three seconds, 4 seconds. Now, வெளியே அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவின் வெளிப்படுத்துதல் கிடைத்தவர்கள், டேடியினாலே கொடுக்கப்பட்டது. 14 வருஷங்கள் பைபிளை படிச்சு பெரிய ஸ்காலருக்கு கீழே இருந்த ஷவுல் முந்திய ஆண்ட பேர் இயேசுவை அறியவில்லை, டேடியையும் அறியவில்லை. ஆகினால் இயேசுவின் சீஷர்களை வீடு வீடாக உத்தரவு கேட்டு பிடித்து அடைக்கிறதுக்கு கவனமாய்கள். God will never repeat anything. இயேசுவின் படிப்பித்தல் அப்படி தெரியுமா? Repeat, tell it again and tell it again. That's one of his methods. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கு. So இதை நான் நன்கு அறிவேன். அவர் வழிநடத்தல் வழியால் இன்றைக்கு உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ள அவர் வார்த்தை போய் திரும்பாது. எதுவும் நீ கேட்கிறது இந்த வார்த்தையிலே இருக்காண்டு பார். எந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவளாயும் இருக்கலாம். நோட் பண்ணி எடுத்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று பார். அப்படி இல்லையோ அவைகளை விட்டுவிடு. வேத வாக்கியங்களோடு செக் பண்ணு. எவ்வளவு நாட்களுக்கு உன் போதகர் சொல்றதை உன் பாசரோ யாரோ அல்லது அவன் தன்னை பாசரண்டு கூப்பிட்டு அவன் சொல்லுகிறதை பாரம்பரியத்தை பாரம்பரியம் என்றால் கத்தோலிக்க கூட்டம், ஆங்கிலிக்கன் கூட்டம், மெதடிஸ்ட கூட்டம், இவர்கள் பாரம்பரியமாக வைச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய what do you say for creed? Nicene creed, பிரமாணம். Is it Tamil? You have the banner. என்னத்தை விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள், அதை பின்பற்றுகிறார்கள். இதை பற்றி நான் சொல்லவில்லை. The creed, அவர்கள் வெளியங்கமாய் சொன்ன நம்பிக்கை, அதை எழுதியிருக்கிறார்கள். அதைகளை நம்பினது காணும். கத்தோலிக்க கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு, நான் கத்தோலிக்கராக 31 வருஷங்கள் கத்தோலிக்க குடும்பத்திலே உண்மை எனக்கு தெரியவில்லை. அந்த கூட்டத்திலே இருக்கும் வரை பூசைக்கு போய் வந்தேன்.
வேத வாக்கியங்கள் எனக்கு தெரியாது. யாரும் வீட்டுக்கு போய் பைபிள் படியுங்க என்று சொன்னது இல்லை. இது உண்மை. தேவன் என்று சொல்லுகிறார். யேசுவா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அதை பின்பற்றாமல் பாரம்பரியத்தை அல்லது போப் சொன்னதை அது வேறு சொன்னதை நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். ஆராய்ந்து பார். முண்டங்களை வணங்கினேன். செத்த அச்சர்கள் சயின்ஸ் அந்தோனியார் அவர்களிடத்திலே ஜெபம் பண்ணினேன். அதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பு. நான் இதை சொல்ல வரவில்லை. பட் சம்டைம்ஸ் இட் கம்ஸ் அவுட். யாருக்கோ தேவை. மற்றவர்களும் வெளிச்சம் பெற்றார்களும் அறிய வேண்டும். கத்தோலிக்க கூட்டத்தில் இஸ் a church system. அதை நாங்கள் படிப்போம். பிறகு நான் சர்ச்சை பற்றி விளங்கப்படுத்துகிறேன். There is a separate study, church system, சாமரம், ஆர்கனைசேஷன். சர்ச் என்று படித்து கொண்டிருக்கிறோம். சர்ச் சிஸ்டம் ஒன்று இருக்கு. They are organized. அதில் உள்ள காரியங்கள், அதில் உள்ள கட்டளைகள், அதிலே உள்ள பாரம்பரியங்கள், அதைத்தான் ஃபாலோ பண்ணலாம், பின்பற்ற வேணும். அதுக்குள்ளே இருக்கிற போதகர்கள் எனப்பட்டவர்களோ, பாஸ்டர்ஸ் எனப்பட்டவர்களோ, குருவானவர்கள் எனப்பட்டவர்களோ அதைத்தான் பின்பற்ற வேணும். The bound. ஆனா அப்படி இருக்க முடியாது. இயேசுவா திறமா கொடுத்தார். அவரது வாயினாலே புறப்பட்டது வார்த்தைகள் எல்லாமே டேடியினுடைய. So let's get back to what we have been studying. So இந்த கற்பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன். கட்டுவேன். யார் கட்ட போறது? I will build my church. The church வெளியே அழைக்கப்பட்டவர்கள். ஓகே, அவர்கள் மட்டும்தான். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற போறவர்கள், ஒரு ஆசீர்வாதத்துக்காக போறவர்கள், ஒரு கல்யாணத்துக்காக போறவர்கள், அவங்களோட வழிகாட்டி பாஸ்வரன்னு சொல்ல மாட்டேன். அவன் குருடனாய் இருக்கலாம், திறமையான குருடன். அப்படி இருந்தார்களா? யேசுவின் ஊழியத்திலே அப்படி குருட்டு வழியாளிலே அவர் சந்தித்தார். மேய்ப்பர்கள் குருடர்கள். இவர்களுக்கு வேத வாக்கியங்கள் மனதால் தெரியும், மட்டுமே இருதயத்திலே படவில்லை. இயேசு அதை பச்சையாக சொன்னார். அறிந்து கொள்ளுங்க. சும்மா வேத வாக்கியம் வாய்ச்சோன்னா சரியா? முன்னுக்கு போய் 2 வாய்ச்சா சரியா? ஒரு சண்டை சூரியனால் ஒரு குடும்பத்தின் பிள்ளை, அடுத்த சூரியனால் மற்ற குடும்பத்தின் பிள்ளை, எல்லாம் சான்ஸ் கொடுக்கிறது அல்லது பிரச்சனை. நான் இதை பார்த்திருக்கிறேன். மெதடிஸ்ட் போதையர்களோடு நெருக்கமாக இருந்திருக்கிறேன். குறிப்பாக 2 பேர். அவருடைய சபை என்று சொல்லும் பொழுது அவருடைய வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்கள். அப்ப சபை என்றால் இதங்கட சர்ச், அப்படி சர்ச் ஒன்று பில்டிங்கை பார்த்து சொல்ல இயலாது. பில்டிங் சபை அல்ல. ஆரம்பத்திலே வீட்டிலே கூடினார்கள்.
அதுக்கு பிறகுதான் சில இடங்கள் எபேசு பட்டணம், கொரிந்து பட்டணம், ஸ்மரணா பட்டணம், தியத்தீரா பட்டணம், அங்கே உள்ள சபைகளுக்கு எழுதுவதாவது அந்த வெளிப்படுத்தின புத்தகத்தில் 7 சபைகள் எக்லேசியா வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அங்கேயும் எத்தனை பேர் வந்து பூந்திருப்பாங்க பிசாசனாலே. நாங்க மரக்கறி நாட்டுகிறோம், களைகளை நாட்டுவோமா? இல்லை, அது தானாக வருது. எத்தனை குடும்பங்கள் கூப்பிடாம தானாக வருவார்கள். அங்க இப்படி நடக்குதாமா, அங்க இப்படியாமா, அங்க பேய்கள் ஓடுதாமா, சூனியம் உடைக்கிறாங்களாமா, முள்ளு களத்துறதுக்கு வருவார்கள். முதல் தடவையாக கேட்கிறவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கிறிஸ்தவ சபை என்றால், சர்ச் என்றால், உள்ளுகிறார்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எல்லாரும் களை இருக்கும், நெல்லோடு புல்லும் இருக்கும், நிறைய. இப்பொழுது பெரிய போச்சு. நீ நிர்வாணி, நீ குருடன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆகையால் உனக்கு சூடும் இல்லை, உனக்கு குளிரும் இல்லை, சக்தி எடுப்பேன். 7வது லவோதிகாவிலே இருந்த அந்த மனுஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அடுத்த சொல் எல்லாரையும் வச்சது. What are you? I am a Roman Catholic. You Methodist. What about you? Anglican. CBM. எப்படி சொல்லுவார்கள்? இன்னும் சிலாக்கள் நீங்க என்ன ரிலிஜன்? கிறிஸ்டியன். அர்த்தமே இல்லை, ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த வேர்ட் கிறிஸ்டியனும் சரி, சர்ச்சும் சரி, ஒரு உப்பு புளி இல்லாத சொற்கள். எத்தனை பேர் டடியையும் தெரியாது, மகனையும் தெரியாது, அவர்கள் 2 பேரையும் அறிகிற அறிவே ராஜ்யத்தின் வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை என்று இயேசுவ சொன்னார். யோகானன் 17:3. வாசியா? இங்கே இந்த வாழ்க்கை தொடங்கலாம். வெளிச்சம் பெற்றவர்கள் இங்கே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். சபை ஒரு பில்டிங் அல்ல. சபை ஒரு பில்டிங்கை கட்டி போட்டு 2-3 குடும்பம் அல்லது கொஞ்சம் குடும்பங்களாக பாட்டு பாடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு ராப்போசனம் எடுத்து சூரிய நாளை மீட் பண்ணி கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களாக சர்ச். That's not. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனங்கள், இயேசுவின் ஜனங்கள். அவருடைய வெளிப்படுத்துதல் டேடியினால் பெற்றவர்கள். டேடி மகனை வெளிப்படுத்த வேணும், அது உயர்ந்த தேவன். மகன் இயேசுவ டேடியை வெளிப்படுத்த வேணும், வேற யாரும் வெளிப்படுத்த முடியாது. மத்திய 11:27. நன்றாக உன் கண் வாசிக்கட்டும். மத்திய 11:27
10:22 இருக்குது. இப்படி அவருடைய சொந்த ஜனம் ஓகே யேசுவாவுக்கு டடியினால் இருளிலே இருந்து இழுத்து கொண்டாலுடைய எவனுமே அவர் மகன் யேசுவாவுடைய வரமாட்டான். யேசுவா வெளிப்படையாக சொன்னார். சரியான முதல் தலைவைகளை வாசிக்கிறது விளங்கவில்லை. இப்ப கூட வெளிச்சம் வர டடி இழுக்க வேண்டுமாம் யேசுவாவுண்டை. இப்ப சனம் அப்படியா வருது? யார் யாரினாலே இழுக்கப்பட்டு வருகிறார்கள்? எப்படியாக காசு பணம் காணிக்கைகள் தேவை என்று குருட்டு வழிகாட்டிகள் போய் வீடு வீடாக இழுக்கிறார்கள். சரி, உலகம் அறியுமா இதை? இல்லை. ஏன்? குருடு. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரியாதா? குருடு. பரிசேயர் சதுசேயர்கள் மாயமானம் பண்ணுகிறவர்கள் குருடர்கள் என்று அறிந்திருந்தால் மனம் திரும்ப மாட்டார்களா? யேசுவை கொல்ல வழிதோடினார்கள். இப்பொழுது அப்படி அதே மாதிரி சில வருஷங்களுக்கு முன்பு பிசாசனாலே வஞ்சிக்கப்பட்டு சிலர் எனக்கு கேடு விளைவிக்கப்பட்டு பேயினாலே தூண்டப்பட்டு என் கையினாலே தேவனுடைய வார்த்தை தாய் சோறு குழைச்சு கொடுக்கிற மாதிரி வாங்கி சாப்பிட்டார்கள். கொடுத்தது ஒரு நாள் என்னை தடுப்பிலே வைத்திருந்தார்கள். எனக்கு தெரியும், இதை அநேக பேர் நம்ப மாட்டீங்கள். என்னை விடுமுறைக்கு சிலர் ஓடித்திருந்ததும் சில லெட்டர்ஸ் தேவைப்பட்டது. சில அதிகாரிகள்கிட்ட யார் அதை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னது தெரியுமா? என் கையினாலே வாங்கி சாப்பிட்டவர்கள். பேர் என்ன? பாஸ்டர்ஸ். எப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ்? யேசுவை கொல்ல தெரிந்தவர்கள் அல்லவா? பக்க வழியாய் வந்து உண்மை இல்லாது மாயமானத்தோடு நடக்கிறவர்கள். எனக்கு முன்னமும் பழக்கமான ஒரு போதையர் மட்டக்களப்பில் இருக்கிறார். அவர் மட்டும்தான் கால் பண்ணி அடுத்த நாள் என்னோட பேசினது. மற்றாக்கள் எங்களோட கூட்டத்தில் இருந்து பிசாசை போல போய் தங்கள் ராஜ்யத்தை கட்ட வழிகட்டு போய் இப்பொழுது கொஞ்சம் கூட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் சுத்த மாயமான வஞ்சிப்பும் பொய்யும் நிறைந்தவர்கள். ஒருவர் ஒரு கால் நெவர். ஆனால் இவர்கள் வீடுகளுக்கு போய் அவர்களை கூப்பிடுற. எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா. சிலர் நான் இப்ப அவரோடு தான் இருக்கிறேன். என்ன பொய்? அவருடைய குடும்பத்தோடு கதைக்கிறேன். What nonsense is this? பரிசேயர் மாயமான கூட்டத்தை கொலைகாரர்களை பைபிளை வாசிக்கிறேன். இது நிஜமாக நேரடியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பெருமை, மாயமானம், ஒளிந்திருக்கிற பாவங்கள், ஒளிந்து மின்னுவதெல்லாம் பொன்னல் என்று சொல்லுவார்கள். உண்மை. பொது ஜனங்களுக்கு சர்ச், அந்த சர்ச் இந்த சர்ச், பொலிக்காரனுக்கோ யாருக்கோ கச்சேரியில் வேலை செய்கிறவர்கள்
இந்துக்களோ அதிகாரிகளோ எம்சிஓ அவர்களுக்கு தெரியாது. Why should they know? கத்தோலிக்கம் என்றா என்ன, ஆங்கிலிக்கன் என்றா என்ன, சிபிஎம் என்றா என்ன, இது என்ன அசம்பிளியா தெரியாது. அப்படி தெரியும். அவர்களை பொறுத்தவரையிலே எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அப்படித்தான் அவர்கள் நினைப்பார்கள். அவர்களுடைய அறிவின்படி இந்துக்களில் வித்தியாசம் இருக்குது. சில கட்டடங்களுக்கு கோயில் என்னப்படுற முண்டங்கள் அது போக மாட்டார்கள், பயன். உதாரணமாக அந்த சவகாலைக்கு பக்கத்தில் இருக்கிறது மூலையில் கட்டடம் சபை அல்ல, கட்டடம் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் வீட்டை கூடலாம், மருத்துவர்களை கூடலாம், ஒரு கட்டடத்திலே கூடலாம். The problem comes when it is organized. வார்த்தையை மையமாக வைத்து வழிநடத்தாமல் தங்கள் பாரம்பரியங்களையும் முன்பு இருந்த காரியங்களையும் கொண்டு வர நேரம் மனுஷர்களுடைய அபிப்பிராயங்கள், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் பச்சையா நேரடியாய் முகத்துக்கு நேர இயேசுவை கடிந்து கொண்டார். ஒரு சொன்னார்கள், அது என்ன உங்களோட சிஷியர்கள் எங்களோட பாரம்பரியத்தை விட்டு போட்டு கைகளை சாப்பிடுறான். இயேசுவை சொன்னார், உங்களோட பாரம்பரியத்தை நீங்க வச்சுக்கிறதுக்காக தேவனுடைய கட்டளைகளை தள்ளி போட்டு உடைக்கிறீர்கள். திறமான ஆக்கள் இப்படி பல காரியங்களையும் செய்கிறீர்கள். பாரம்பரியம் முக்கியம், தேவனுடைய கட்டளை இவைகள் தானே இதில் எழுதப்பட்டிருக்கு. பை தி வே, இதில் ஒரு பாப்பம் என்ன போட்டிருக்கு சபைக்கு? மேத்யூ 18:16. இது இலகு தமிழ் நிப்பாட்டி போட்டாங்க பிரிண்டிங்க. This one நான் கேட்டேன், கொலம்போல நிப்பாட்டிட்டாங்களோ, அது இப்ப வாரது இல்லையா? என்ன நல்ல காரியம் வர விடுமா பேய்? 16:17 அதுக்கு யேசுவா, யோனாவின் மகன் சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏனெனில் இது உனக்கு மனிதனால் கொடுத்த வெளிப்படுத்த இல்லை, மனிதனால் வெளிப்படுத்தப்படவில்லை, வானங்களிலே இருக்கிற என் பிதா டாடி அவரை உனக்கு வெளிப்படுத்தினார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பீட்டர், இந்த பாறையின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். சபை என்று போட்டிருக்கு. ஓகே, சரி, நீ ஏதோ ஒரு சபையில் இருக்கிறாய், கிறிஸ்தவ சபையில் எதுமாயும் இருக்கட்டும், ஆவிக்குரிய சபையோ சிபிஎமோ கத்தோலிக்கமோ எதுமாயுமே, ஏன் அங்கே இருக்கிறாய்? வாய் இவ்வளவு வருஷமும் இருந்ததும் பிரயோஜனம் என்ன? எதை சாதித்தாய்? நீ வெளியே அழைக்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு ஆளா? உன் போதகன் வெளியே அழைக்கப்பட்டனா அல்லது பிறவி குருடனா? வேத வாக்கியங்களை இட்டு
நரகத்துக்கு போயிருவன் என்ற பயமா? அல்லது ஒரு சேர்ச்சில் இருந்தா தான் பரலோகம் போவேன் என்ற எண்ணமா? இயேசுவா என்ன சொன்னார்? என்ன காரணம் நீ வார்த்தையை கேட்கிறாய்? என்ன நோக்கம்? இந்த வார்த்தைகள் 100% உண்மை என்று நீ விசுவாசிக்கப்பட்டால் இதை கேட்டு பிரயோஜனம் இல்லை. உண்மை உள்ளவர்கள் உண்மையின் வார்த்தைகளை எடுத்துக்கொள்வார்கள். ஓ, நான் இதை அறியவில்லை. சூரிய நாள் கான்ஸ்டன்டினால் ஆரம்பிக்கப்பட்டதா? எஸ். ஐயோ, அப்ப இவங்க பேசாம இருக்கிறாங்களே. கத்தோலிக்க மதம் எதையெல்லாம் நம்பிக்கையாக கொண்டு அவர்கள் விசுவாச அறிக்கையை வெளியிட்டார்கள், அவ்வளவும் ஆவிக்குரிய சபைகள் இன்று வரை நம்பி இருக்குது. அமெரிக்கா, கனடா, யூரோப் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அவர்கள் இதுல இல்லாட்டி நாங்க அறிவிக்க வேண்டும். If it is not in the Bible, we are going to preach nonsense. அவர்கள் விசுவாசிக்கிறது தான் நீ விசுவாசிக்கிற. You preaching the same thing. Same. அவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 பேரை நம்பி ஒரு தேவன் என்று சொல்றார். உண்டு சக உண்டு சக உண்டு உண்டு. தேவன் இன்றைக்கு ஒரு பிரமாணத்தில் பார்த்தேன். கத்தோலிக்க பிரமாணம், அதாவது creed, எனக்கு சரியா வருதில்லை. creed என்ன? ஒரு விசுவாச அறிக்கை, ரைட்? அதுல நேர்தீரமா போடுறான். மரியாளின் கற்பத்திலே இயேசுவை கொண்டு வந்தது பரிசுத்த ஆவி, அவரே தாப்பன். எனக்கு உடனே வலிச்சது, இந்த பெனிஹின் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரன் கத்தோலிக்கத்திலே வளர்ந்து என்ன மாதிரி அதனுடைய இதழை கற்றுக்கொண்டு இப்பொழுதும் அதில் இருக்கிற தான் சொல்லி இருக்கிறார் என்று வந்தது எனக்கு. பரிசுத்த ஆவி இயேசுவின் தகப்பனா, பிதா. நீ உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவளாயிருந்தால் இந்த வேத புத்தகத்திலே பரிசுத்த ஆவியின் தகப்பன் என்று இயேசுவா சொன்னதை காண்பி. எங்கேயாவது ஒரு இடத்துல பரிசுத்த ஆவி 3வது ஆள் என்று சொன்னதை காண்பி. பரிசுத்த ஆவியை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னதை காண்பி, பார்க்கலாம். காண்பிக்க முடியாது. ஏன்? அது வேத புத்தகத்தில் இல்லை, பைபிள்ல இல்லை. காரியம் இப்படி இருக்கிற நேரம் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் வித்தியாசமான சபை பாகுபாடிலே ஆர்சி, நான் ஆர்சி, அதுக்குள்ளே ஒரு சபை உண்டு. தங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சு அதில் கூடுகிறார்கள். எந்த நாள்? சூரிய நாள், ஞாயிறு. கட்டளை 10 கட்டளை, 4வது கட்டளை ஓய்வு நாள், 7ஆம் நாள். ஆஹா, கேட்க மாட்டோம். வெள்ளக்காரனு தான், ஆசியாக்காரனு
Pakistan, India, Sri Lanka. They won't listen. ஏன் இவர்கள் அறியாமையிலே இருக்கலாம் அல்லது பிடிவாதம். அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப நான் 7ஆம் நாள் சனிக்கிழமையில கூட வந்தா வேலையெல்லாம் போக வேண்டி வரும். அது வேலையை பிறகு இல்லாம போகலாம். அப்படிப்படி ஆனால் நாங்கள் மறப்பது எது தெரியுமா? எத்தனையோ பேர் யூதர்களோடு சேர்ந்து ஓய்வு நாளை அனுசரித்த கிறிஸ்தவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். முதல்ல யூதர்களை விட்டு பிரிய வேண்டும். அதுக்கு பிறகு தங்கட கட்டளைகளுக்கு படிய வேண்டும். அந்த நேரம் ஜீவித்த கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் எனப்பட்டவர்கள். அப்படி அவர்களுக்கு ஒத்துப்போகவில்லை ஆனால் மரணம். கிறிஸ்தவ சபை என்றால் என்னன்னு தெரியாது. எந்த இடத்துக்கு நான் போகிறேன், எந்த எண்ணத்துக்காக போகிறேன், என்ன நோக்கம். உதாரணமாக பிள்ளைகள் ஒவ்வொரு நாளிலும் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போய் 8 மணி தொட்டு பின்னேரம் 3:30 மணி வாய் என்னத்துக்கு போக காத்திருக்கிறான், என்னத்தை கேட்கிறான். அங்க கேட்கிற படிப்புதல் சரியாக இல்லாம இருந்தா பின்னேரம் ஆகினோன்னு டியூஷனுக்கு போறான். பெற்றார் மிகவும் கருத்தாக அனுப்பி வைக்கிறார்கள். கேட்கிறியா? வாய் ஒரு நோக்கம், படிக்கிறதிலே ஒரு நோக்கம். ஆனால் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் ஏதோ ஒரு எந்த சபையாய் இருக்கட்டும், எந்த சபையாயும் இருக்கட்டும், நோக்கம் என்ன? பாட்டு படிக்கவா, ஆரையும் பார்க்கவா, காரியம் கைவிடவா, அல்லது சில கண்ட்ரி வந்து கிறிஸ்டியனாக இருக்கணும் என்று சொல்றான், மற்றவர்களை எடுக்க மாட்டான் உள்ள, அதற்காகவா? அல்லது யாரையும் பார்க்க போனீங்க? யேசுவா சொன்ன மாதிரி வனாந்தரத்துக்கு என்னத்துக்கு போனாய்? யாரை பார்க்க போனாய்? அப்படி நிறைய ஜனம் வந்தது. வாலிபர்கள் வந்தார்கள், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். தங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். பல காரணங்கள். எதை கேட்டாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரசங்கத்தில் அவர்கள் பிரசங்கம் இது வார்த்தையோடு இருக்கிறதா, அதை பற்றி கவலை இல்லை. நோ ப்ராப்ளம். எப்படியான காரியங்களுக்கு போவார்கள். 1008 பேர்ல பிரசங்கத்தையும் கேட்டு குழம்பி அடிச்சு தடுமாறி சரியான ஒரு சாப்பாடு உள்ளே போகிறது இல்லை. 2 வித்தியாசமான விதையும் தோட்டத்தில் விதைக்காது ரெண்டு வடிவா போட்டிருக்கு. லேவியர் 19:19 இல்லையா? அப்படி இருந்தும் இவர்கள் எதையும் விதைப்பார்கள் தங்கள் இருதயமாகிய நிலத்திலே. They don't look at the word. No. So இப்பொழுது அறிந்து கொள், சர்ச் என்றால் தமிழ்ல சபை என்று போட்டிருக்கு. அது என்ன? அங்கு உள்ள ஜனங்கள் யார்? எப்படிப்பட்டவர்களை என் சபையை கட்டுவேன் என்று இயேசுவா சொன்னார். பீட்டருக்கு அவருடைய வெளிப்படுத்துதல் யாரும் கொடுக்கவில்லை.
அது உயர்ந்த தேவன் பீட்டருக்கு கொடுத்தார். ஓகே, அப்படியானவர்களைத்தான் நான் என் கூட்டத்தில் வெளியே அழைக்கப்பட்ட கூட்டத்தை கட்டுவேன், பலப்படுத்துவேன். இந்த கல்லின் மேல் பாறை அசைக்க இயலாது, மரணம் மேற்கொள்ள முடியாது. அப்போஸ்தலரில் இருந்து வெளிப்படையாக மட்டும் பல இடங்களிலே 75-80 தடவை சபை 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 என்று வருது. பவுலின் கடிதங்களில் வெளிப்படுத்தின புத்தகத்திலையும் வருது. அதுக்கு அடியில் இருக்கிற சொல் எக்லேசியா. எக்லேசியா வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் தேவனுடைய ஜனம், இயேசுவின் ஆடுகள். The called out assembly. நேற்றைய தினத்திலே சொன்னேன், உலகத்திலே இருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் ஆதாமும் ஏவாளும் பாவத்தினாலே அவர்கள் வெளியே வந்து நுழைந்த சுற்றாடல், அதுக்கு பேர் உலகம். அதான் ஏதேனில் இருந்து வெளியே போகும்படி செய்தார். ஏதேன் சந்தோஷம், உலகத்திலே உபத்திரவம். யோகானன் 16:33 இயேசுவா இப்படி சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏன்? பிசாசு அதிபதி அதிகாரி, என்னில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. அவருக்குள், வார்த்தைக்குள், உண்மைக்குள், உண்மையை விட்டு வெளியே வந்தையோ நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்படி என்றால் உலகம் உண்டையா? இல்லை. உலகத்தின் வாழ்க்கை போக்கு, பிசாசனுடைய பொறிகள், சகல இச்சைகள், சகல வஞ்சிப்புகள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். திடங்கொள்ளுங்க. பிசாசுக்கு தோல்வி. இயேசுவா எப்படி ஜெயித்தார்? சிலுவையானா? மரத்தாலா? தொங்கின மரத்தால்? நோ, டேடியின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததனால் அவர் ஜெயித்தார். பிள்ளைகள் வடிவாக்களுங்க, டேடியின் சித்தத்தை செய்யவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். இயேசுவா எங்களுக்கு முன்மாதிரியை காட்டினார். வெளியே அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் சொன்னார், லவ் ஒன் another. பல காரியங்களில் நாங்கள் தவறலாம். மனம் திரும்பி டேடியின் இடத்துல போய் மன்னிப்புக்காக. ஆனால் அவர் சொன்னார், நான் உங்களை நேசித்தது போல ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசியுங்கள். எல்லாம் ஒவ்வொன்றாவது. யோகானன் 17:6 இந்த சபை எனப்பட்ட கூட்டத்திலே வெளியே அழைக்கப்பட்டவர்கள் தான் அதற்கு தகுதி உள்ளவர்கள். பக்கத்தில் இருக்கிற அல்லது 6
சபைக்கு போய் அங்கே பிரச்சனை அப்படி ஜனம் போய்கொண்டிருக்கு. வார்த்தை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், கிறிஸ்து இல்லாதவர்கள், மெசியா வார்த்தையின் விதை இன்னமாக விழவில்லை. 4 நிலங்களிலே 3 நில உதாரணமாக உள்ளவர்கள் கூட்டம் கூட்டமா தெரியுது. இப்போதைய காலத்திலே வைதவை யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நடக்குது. கொள்ளநோய் வந்தது, பஞ்சங்கள் வந்தது. இப்ப பெண்கள் எல்லாரும் சேர்ந்து சண்டை பிடிக்கிறார்கள். ஜனாதிபதியும் வீட்டுக்கு முன்பாக போய் நின்று ஒன்றுமே இல்லை, நாங்க என்ன செய்கிறது? எல்லா இடத்தையும் அமளி, குழப்பம். இவைகள் போக வெளிநாட்டு அதிகாரிகள் எதிர்பார்ப்பது எது தெரியுமா? 3வது உலக மகா யுத்தம். 2 முடிஞ்சு போச்சு. 1000 பேர் அல்ல, லட்சக்கணக்கில் மனுஷர்கள் செத்தார்கள். இது 3வது உலக மகா யுத்தம். எந்த நேரமும் தொடங்கலாமா? Nobody knows. யார் அறிவார்? உலகம் என்றால் தனியாக நான் சொல்லிக் கொடுக்கப்பேன். அது எத்தனை இடங்கள்ல யோவானன் 17ஆம் அதிகாரத்திலே எண்ணிப்பார், எத்தனை இடத்திலே உலகம் 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 பயன்படுத்தப்பட்டிருக்காண்டு பாருங்க. அப்ப அது தெரியாம என்னென்ன வேதவாக்கியங்கள் இதை இயேசுவா சொன்னது தெரியும். 6வது வார்த்தை யோவானன் 17:6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். உலகத்தில் தெரிந்தெடுத்து, உலகம் இருள், உலகம் பேயின் வல்லமைக்குள்ளாக கிடக்கிறது. உலகம் மதங்களை பின்பற்றுகிறது. கிறிஸ்தவ மதமும் அதிலே உண்டு. அதிலே இருந்து தெரிந்தெடுத்து நாங்கள் கவனம் செலுத்தாமல் போனோம். எனக்கு தந்த மனுஷர்களுக்கு அவர்களை கிறிஸ்தவனாக்கவில்லை. உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். கிறிஸ்டியன் என்று சொல்ற எத்தனை பேருக்கு அதிலும் இந்த தேவனின் பெயர் தெரியும்? தெரியுமா? மகனின் பெயர் தெரியுமா? அதிலும் இந்த தேவனுக்கு பேருண்டு. பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு பேருண்டு. பாம்புகளுக்கு பேருண்டு. தூதர்களுக்கு பேருண்டு. அவருக்கு பேருண்டு. தெரியுமா? பேரில்லாட்டில் என் பெயரை வீணாக பாவிக்காதே. அப்படி பாவிக்கிறவனை தண்டியாமல் விட மாட்டேன். 3வது கட்டளை, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். 17:6, அவர்களை எனக்கு தந்தீர். வெளியே அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவுக்கு சொந்தம் போதே இருக்காது.
சபை அவருடையது. வெளியே கொண்டு வந்தவர்கள் இயேசுவாவினுடையது. யார் கொடுத்தது? டாடி. இது கஷ்டமா? நான் சொல்லுகிறேன், நீ கேட்கிறாய். ஆனா உனக்குள்ளே ஊற்று மாதிரி தண்ணீர் ஊற்று மாதிரி சுரந்து வரும். எப்ப தெரியுமா? உன் நினைவுகளிலே இவைகளை வைத்து நீ ஆராயும் பொழுது, வேலை நேரம், குளிக்கும் நேரம், படுத்துக்கொள்ளும் நேரம், you have to meditate. ஆனா ஒரு வேத வாக்கியம் தெரிந்த, இப்ப 6வது வார்த்தை பாடமாக்கினா தான், தெரிந்தாதான் நீ அதை குறித்து தியானிக்கலாம். கடைக்கு போறாய், ஆரோடைய வெப்பமே அங்கேயும் யோசிக்கலாம். என்னப்பா இது இப்படி சொல்லிட்டாரு? அவர்களுக்கு மட்டும் உமது பெயரை வெளிப்படுத்தினேன், எல்லாருக்கும் அல்ல. அவர்களை எனக்கு தந்தேன். கடைசி முடிக்கிறார். எப்படி தெரியுமா? சபை எனப்பட்ட ஆக்கள் யார்? அவர்கள் உமது கட்டளைகளை கை கொண்டிருக்கிறார்கள், உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அதாவது கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பொது ஜனங்களாலே சர்ச் என்று அறியப்படுகிறவர்கள். ஆனால் இப்பொழுது சர்ச் என்ற கூட்டத்துக்குள்ளே கள்ளர்களும் பொய்யர்களும் மாயமானம் பண்ணுகிறவர்களும் குருட்டு வழிகாட்டிகளும் போதகர்களும் மெய்ப்பர்களும் இயேசுவா சந்தித்த மாதிரி இப்பொழுது இருக்கிறார்கள். இது முடிவு காலம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இயேசுவா சொன்னார். சொல்லி போட்டு இங்கால பரிசை இருக்கு. இங்கால வந்ததும் யார் சொன்னு போடவில்லை. நீர் அந்த பரிசெயலுக்கு இப்படி சொன்னது அவருடைய சிஷ்யர்கள், அவர்களுக்கு சரியில்லை, கோபம் வந்தது. இயேசுவா அப்படி சொன்னாங்க. இயேசுவா என்ன மறுபடி கொடுத்தா தெரியுமா? அவர்களை சும்மா விடுங்க. அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள், போதகர்கள். குருடனை வழிகாட்டினால், குருடன் வழிகாட்டிகள், குருடர்கள், குருடனை ஜனங்கள் 2 பேரும் குழியிலே விழுவார்கள். நடக்குதா இன்றைக்கு? 100க்கு 100%. நான் இதை சொல்லும் பொழுது யாருக்கு கோபம் வலிமை வரும்? குருடர்கள், மாயமானம் உள்ளவர்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். They get angry like the Pharisees. They said, oh, they were offended. Did you not know? Leave them alone. The blind guides. யாரை குறித்து பேசலாம் பார்த்தீங்களா? அதுவே இந்த தேவனாலே உலகத்தின் பிசாசின் அதிகாரத்தில் இருந்து அவனுடைய இருள், பொய், வஞ்சனை, மாயமானத்தில் இருந்து பிரித்தெடுத்து கொஞ்சம் பேரை கொடுக்கிறார் டாடி இயேசுவாவுக்கு. நீர் கொடுத்த ஆக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தி, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை நீ எனக்கு கொடுத்தீர். கடைசியாக கொண்டே முடிக்கிறார். அப்படி டாடி அவர்கள் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள். 17:6. இதைவிட
தெளிவான வார்த்தைகள் தேவையா? You must have joy blurring, pumping out from you. See what Yeshua is saying? I have so many things to tell you. ஆனால் இன்றைக்கு ஒரு மண்டபத்தை, ஒரு கட்டடத்தை, ஒரு இதை, ஒரு போதகரை வச்சு போட்டு அதுதான் சபை, திருச்சபை. ஜனம் ஓடி தெரியுது. ஏன் அங்க போறீங்கன்னு கேட்டா நல்ல பாட்டெல்லாம் படிப்பாங்க. இன்னொரு முக்கியமான கேளு, கொஞ்சம் கண்டிக்கிறாளா இருந்தா போக மாட்டான். எல்லாம் லேசாகி இருக்கணும் போல அதை ஏற்கனவே சொல்லிப்பட்டான். தங்களுக்கு என்று தாங்கள் விரும்புகிறதை கேட்கிற பிரசங்கத்தை கேட்க பொது எனப்பட்டவர்களை தெரிந்து கொள்வார்கள். அப்படியான காலமாக இருக்கிறது. நேற்றுக்கு அப்போஸ்தலர் 26:18 பவுலை அனுப்பும் பொழுது வெளிச்சம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த 26:18 ஆரம்பத்தில் 82-83 ஆண்டில் மேலே எழும்பி வந்தது மறக்கவே மாட்டேன். மரணத்தை விட்டு ஜீவனுக்கு, இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு என்கிற அந்த நேரம் வீடியோ டேப்பில் இருந்தது. டேப் அது முதல் 2 நாள் அல்லது 3 தமிழிலும் சிங்களத்திலும் மொழிபெயர்ப்பில் கொடுத்தேன். ஓலைக்குறியாயிருந்தது. அந்த நேரம் வெளியிலே ஒரு நாள் சுத்தி ராணுவர்கள் ஆமி இவை யாவும் நடந்து முடிந்த சம்பவங்கள். இந்த 26:18 அப்போஸ்தலர் வைத்து அதை கொடுத்தேன். இருளில் இருந்து ஒளியின் இடத்துக்கு, பிசாசின் அதிகாரத்தை அடக்குமுறையை விட்டு தேவனிடத்துக்கு, மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு. இந்த 3 வீடியோ முதலாவது ரிலீஸ் பண்றோம். இதுலதான் எத்தனை பேருக்கு பிசாசு பாம்புகள் வெளியே வந்தது. ஒரு சகோதரியை தூக்கி கொண்டு வந்தார்கள். நாக்கு வயிற்றடையில அது இருக்குது. அந்த வீடு அந்த 47 பரட்சி புல்பேரு கிட்ட கொண்டு வந்தார். சிலருக்கு தெரியும். அந்த நேரம் தொடக்கம் அந்த வார்த்தை ஆணி மாதிரி உள்ளுக்கு வந்ததான். அதை வைத்துக்கொண்டு பவுலை அனுப்பும் பொழுது இதுக்குத்தான் பெயர் விடுதலை, இதுக்குத்தான் பெயர். ஆனா இப்பொழுது இருக்கிற வெளிப்படுத்துதல் வெளிச்சம் எனக்கு அந்த நேரம் இருக்கவில்லை. இப்பொழுது டேடி தெரிவு செய்து கொடுக்கிறார். அவர்களுக்கு டேடியின் பெயரை வெளிப்படுத்துகிறார். எத்தனையோ பேருக்கு பரிசுத்தாவி பரிசுத்தாவி, தூயாவி, சத்தியாவி 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 என்று புரு அந்நிய பாஷை பேசிக்கொண்டு தெரிகிறார்கள். நான் ஒன்று கேட்கிறேன், டேடியும் மகனும் அங்கே 5 மனசையால நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் முட்டாளாக இருந்த நேரம் டேடியும் மகனும் அங்கே. டேடியின் பேர் என்ன, மகனின் பேர் என்ன?
யேசுவா என்ன வார்த்தைகளை சொன்னார்? தன்னுடைய வார்த்தைகளா அல்லது அதிகம் இந்த தேவன் அவரது டேடியின் வார்த்தைகளா? நீ அவர்கள் அன்பு கூறுவாராயா? அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். கீழ்ப்படியவில்லையா உனக்கு அவரை தெரியாது. Absolutely clear. Don't fool yourself. குருடனாய் இருந்து வெளியே வந்தால் கண்ணு திறக்கப்பட்டு சரியானதை பின்பற்ற வேணும். உன் பெற்றாரின் போதனை அல்ல, உன் சர்ச்சின் போதனை அல்ல, உன் கூட்டத்தின் அவர போதனை அல்ல. இதென்ன சொல்றது? கொஞ்சம் பாருங்க. உண்மையில் உள்ளவர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள், கீழ்ப்படிவார்கள். பேசிக் ஃபவுண்டேஷன். செவி கொடுக்கிறான், எனக்கு கீழ்ப்படுகிறான். இன்னைக்கு அப்படியே இருக்கு. சர்ச்சண்டு ஆக்கள் கொள்ளைக்கார கூட்டங்கள் எல்லாம் உள்ளுக்கு போயிருக்கிறது. யோகானன் 10 கள்ளர்கள் ஏறி விழுந்திருக்கிறார்கள் மதில் மேல. குருட்டு வழிகாட்டிகள் வழி நடத்துகிறார்கள். உண்மை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும். பீட்டர் என்ன சொல்றார் என்று பார்த்து we will close it. Every time I say I'm going to finish with 1 hour, but when I come here, ஒன்று பேசுறது 2ஆம் அதிகாரம் 9. நீங்களோ யார்? நீங்களோ வழியால் அழைக்கப்பட்டவர்கள். ஒன்று பேசுறது 1ஆம் அதிகாரம் 1, 2ஆம் வசனத்தை வாசிப்பார். யார் நீங்கள் என்று. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை எங்களுக்கு. இது என்ன பைத்தியம்? இது இப்படியாக சும்மா இருந்துட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாம பரலோகம் போய் சேர்ந்துட்டா சரி. அப்படியா சங்கதி? நல்ல 1 Peter 2:9 நீங்களோ உங்களை இருளிலே இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினடக்கு வரவழைத்தவருடைய. யார் வரவழைத்தார்? அதுவும் இந்த பெண்டாடி. அவருடைய புண்ணியங்களை என்ன புண்ணியம்? அவருடைய பிரைசஸ் தி கிங்டம். யெகோவா கிங்டத்தை அறிவித்தார். ராஜ்யம். சபை கட்டுங்கோடு அவர் அறிவிக்கவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, a chosen people. யாரால்? டேடியால். அதுக்கு பிறகு மகன் சொல்றார், நான் உங்களை தேர்வு செய்தேன். நானும் டேடியும் ஒன்றாக இருக்கிறோம். 10:30 யோகானன். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ரைட்? ஆசாரிய ஊழியம், ராஜாக்கள் ஊழியம், ரெண்டுக்குமாய் இஸ்ராயல் ஜனத்தை அழைத்தார். எகிப்திலே இந்த வழியால கொண்டு வந்து சினாய் மலையிலே பயண புத்தகம், பயணம் யாத்திரை 19ஆம் அதிகாரத்தில் இது கூறப்படுகிறது. கூப்பிட்டார். 2 ஊழியம் வைத்திருக்கிறேன். இப்ப சும்மா வீடு வீடா தெரிஞ்சு நான் ஊழியம் தார என்னோட சொல்றான். அதிகம் இந்த தேவன் யெகோவாவை விட வேறொரு மலையில இருக்கிறார்கள் இவர்கள். என்ன மலையோ தெரியாது. இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது
தெரிந்து கொள்ளப்பட்ட chosen race சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி என்ன separated people பரிசுத்தம் என்றால் Holy Spirit என்றால் set apart spirit அது இந்த தேவனின் set apart separated அவருக்கு சொந்தமாயும் இருக்கிறீர்கள் ஜனமாய் என்ன விவரமாக அவருடைய ஜனம்ங்கிற புலப்பத்தினாலே சேச்சண்டிப்ப சொல்லுகிற உள்ள கொள்ளைக்காரர்கள் கள்ளர்கள் பொய்யர்கள் எல்லாம் நோ இங்க பாருங்க Peter is saying the same thing. These are called out. Are you? Called out. உள்ளுக்கு வந்து களவு செய்கிறார்கள் பொய் பேசுகிறார்கள் மாயமான இவர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை இவர்கள் வெளிச்சத்துக்குள்ளே வரவில்லை But they say we're Christians. Full gospel church. So we will continue studying about what is actually church. உள்ளுக்கு இருக்கிற தகுதி உள்ளாக்கள் யார் இதை குறித்து பார்க்க வேண்டும் ஏனால் இப்ப சர்ச் எல்லாம் சர்ச்சா இவர் எங்கே இருந்து பாரு இல்லை இல்லை இவர் இந்த சர்ச்சுக்கு போனவரா அந்த வழிகாட்டிய அந்த பாஸ்டர் எனக்கு தர உண்மை எனக்கு தெரியும் அவரை நான் வேலைக்கு கூப்பிட்டேன் நான் இவரை வேலை செய்து போட்டு மிச்ச காசு தரையில ரொக்கமா கொடுத்த நேரம் So you're beginning to understand what church is. Don't say church. ஒரு யூத சபை இருக்கு சரியா யூத அவர்களோட பேர் என்னன்னு தெரியுமா அந்த ராபாய் அவர்கள் Messianic assembly the called out assembly of Elohim the called out assembly of Elohim is on the YouTube. The called out assembly of Elohim வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்களின் கூட்டம் they won't say church பீட்டரை அழைத்தது யேசுவா கட்டிடம் கட்டி போட்டு ஆக்களை கூப்பிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணி போட்டு நிறைய பாட்டுகளை படிச்சுட்டு அப்போஸ்தலர் வச்சு nonsense he said continue the kingdom work ராஜ்யத்தின் வேலையை தொடர்ந்து செய்யுங்க that's what he said we will continue God willing tomorrow okay my church என்று எதை சொன்னார் யேசுவா என் சபை சபை அவருக்கு தான் சொந்தம் ஓகே எங்கே இருக்கிறாய் என்ன செய்கிறாய் நீ இருக்கிற இடம் சரியா எதை கேட்கிறாய் என்ன மாயமானம் பண்ணுகிறாய் உனக்கு தெரிய வேணும் receive the blessings. The Hebrew blessings, that's why we read in the Hebrew.
Eureka, Yehova, Vice Mereka, Yair Yehova, Panabelieka, Viuneka, Isa Yehova, Panabelieka, Vaisavika, Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு தயவாய் இருப்பாயாக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. கேட்டதை திருப்பி கேட்க வசதி இருந்தால் கேளுங்க. All right? God bless you. God willing, we will see you tomorrow. Shalom.